எங்களை மாதிரி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்குமே எங்களை மாதிரி பேரண்ட்ஸோட பப்ளிக் ப்ராப்ளம். இதை நான் உங்க சைட்ல சொல்லட்டுமா? இத நான் Facebookல போட்டா எவ்வளவு லைக்ஸ் வரும் தெரியுமா? எனக்கு உங்களுக்கு என்ன? அதான் நம்பி ஏமாறதுக்குன்னே இருக்குமே பெத்தவா. உங்களுக்கு என்ன? உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன்ப்பா, இதை தோட விட்டுடுங்க ப்ளீஸ். சரி, நான் இந்த பிரச்சனைய இங்கேயே இப்பவே விட்டுடுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி. ஆமா, உன் படிப்பை விட்டுறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆமா போதும், நீ படிச்சதெல்லாம் போதும். வா நம்ம ஊருக்கே வந்துடும், திரும்ப இந்தியாவுக்கு வந்துடும். போதுமா? ஐயோ, இந்த கலாச்சார காக்டெயிலாம் நமக்கு ஒத்து வராமா? வா போலாம். MS படிக்கிறது என்னோட கனவுப்பா. வாஸ்தவம் தான்மா, வாஸ்தவம் தான். நீ நாளைக்கு படிச்சு பட்டத்தை வாங்கிட்டு அந்த MS-ங்கிற பட்டத்தை உன் பேருக்கு பின்னாடி போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பத்துக்கே கௌரவமா இருக்கும். ஆனா அதுவே நிக்கிறானே குழந்தை சந்தியா, அவளை ஆஷிக்கு போறதுக்கு அன்னைக்கு ஒருத்தன் வந்தானே, எப்பா அவன் பேர் என்னடாப்பா? அவன் ஆல்பர்ட். அன்னைக்கு ஆல்பர்ட்னு ஒருத்தன் வந்தான், சத்யாவை ஆஷிக்கு போனான். நாளைக்கு பீட்டர்னு ஒருத்தன் வருவான், ஒன்னா அழைச்சிட்டு போவான். நீ அவன் பின்னாடியே போயிட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு உன் பேருக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நானும் அம்மாவும் தூக்குற தொங்கும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லை, எனக்கு இந்த ஜெனரேஷன் மேலேயே நம்பிக்கை இல்லை. அது நீங்க இருக்கிற நீங்கெல்லாம் முட்டாளா போயிட்டு இந்த மாதிரி உயிரே இல்லாத போன்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் ஆயிடுச்சு, ஸ்மார்ட் போன் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் ஜெனரேஷன் ப்ராப்ளம் இல்லப்பா. திஸ் இஸ் a mindset problem. என்ன காயத்ரி, இந்த நேரத்துலயும் இவ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? அண்ணா காயத்ரி, அப்பா சொல்ற கேட்டுக்கோ, அசிங்கப்பட்டு போயிடுவ. இல்லப்பா, இவா எல்லாரும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ண போய் இன்னும் அசிங்கப்பட்டு இருக்கா. இல்ல மாயா, இல்ல, இவர் என் சைலன்ஸ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறார். இதுக்கு மேலேயும் நான் பேசலன்னு வச்சுக்கோயேன், இவர் நம்ம அத்தனை பேரோட ரிலேஷன்ஷிப்பையும் கொச்சப்படுத்திடுவார். மாயா, கொச்சப்படுத்திடுவார். சும்மா இருக்கும் சொன்ன உங்க ஃபேமிலி மேட்டர், நான் குறுக்க வரக்கூடாதுன்னு. இது ஏன் ஃபேமிலி மேட்டர், ஏன் குழந்தை விஷயம், நீங்க குறுக்க வராது. சும்மா இருக்கும். அவன் சும்மா இருக்கணுமா? சரிப்பா, இப்ப நான் பேசுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆகாஷ், மாயா, ஏகம் எல்லாமே ஒரு நாடகம் தான். யாரும் யாருக்கும் புருஷனும் இல்ல, யாருக்கும் யார் கூடயும் கள்ளக்காதலும் இல்ல. காயத்ரி, என்னமா எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறப்போ I'm extremely sorry uncle. In fact, உங்க பையன் ஆகாஷ் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் எனக்காக தான் இந்த டிராமா ஆடவே ஒத்துனான். இது என்னது? இது என்ன புது கதை வர? நீ இதுதான்ப்பா ஒரிஜினல் கதை. இந்த ஆட்ல இந்த போர்ஷன்ல மைக்கேலும் சந்தியாவும், அந்த போர்ஷன்ல நானும் மாயாவும், இந்த ஆகாஷ் இந்த கவுச்ல பேயிங் கெஸ்டா தங்கிட்டு இருக்கான். ஓ, இவ்வளவு நாளா முன்பின் தெரியாத ஒரு ஆம்பளையோட தான் இந்த ஆட்ல இருந்திருக்க நீ? ஏப்பா, நம்ம ஆட்ல நீங்க அப்பா ஓகே, ஆனா சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தி பேர்னு 10-15 ஆம்பளைகள் இருக்காளே. காயத்ரி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? அவளும் இவாளும் ஒண்ணாமா? அவதான் நம்மளோட ரிலேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் தான்ப்பா. எல்லா ஆம்பளையும் கெட்டவா இல்லப்பா. எங்க இந்த ஆகாஷ் கூட நான் தங்கறத பத்தி உங்ககிட்ட சொன்னா உங்க மனசு
மனசு பாடுபடுமேங்கிறதுக்கோசரம் தான் இவனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு பொய்ய சொன்னேன். ஓ, பொய் சொன்ன அப்போ பெத்த அப்பாட்டியே பொய் சொன்னு ஒத்துக்கிற பொண்ணு. நான் ஒரு பொய்ய தான்ப்பா சொன்னேன். நீங்க விட்டேல அதோட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே போனேன். அதான் பொய் மேல பொய் அடிக்கிட்டே போயிட்டோம். ஆனா எல்லாமே எனக்காக தான்ப்பா. பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. காயத்ரி, நீ இந்த ஊருக்கு வந்து நன்னா நன்னா மாறி போயிட்டு நன்னா மாறி போயிட்ட. நான் மாறி போயிட்டேன்னு நீங்க கோவப்படுறேன். இங்க இன்னும் மாறலையே நான் வருத்தப்படுறேன்ப்பா. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. இந்த மாதிரிலாம் தறி கட்டி திரியறதுக்கு இந்த அமெரிக்க சுதந்திரம் உங்களுக்கு லைசன்ஸா போயிடுது. ஆமா, எந்த சுதந்திரம் எங்களுக்கு தெரியும்பா. தெரியறதே, அதான் நன்னா தெரியறதே. நன்னா தைரியமா தத்தவாகிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே, அப்புறம் என்ன இருக்கு? நான் இப்பவாப்பா பொய் சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த ஊருக்கு முதல் நாள் வந்து கால் எடுத்து வச்ச போது ஸ்கைப்ல கேட்டேன், கண்ணா ஆர் யூ ஃபைன்? அப்ப சொன்ன ஞாபகம் இருக்கா? ஐ அம் ஃபைன் பன். அப்பதான் நான் முதல் பொய்ய சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு தடவையும் உங்ககிட்ட ஐ அம் ஃபைன் சொல்லும் போதெல்லாம் பொய் தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். நோக்கு என்ன குறைங்க? அதான் சொன்னீங்க இவெல்லாம் நோக்கு ரிலேஷன்ஸ் மாதிரின்னு சந்தோஷமா தான் தங்கிட்டு இருக்கேன்னு சொன்ன, அப்புறம் என்ன குறை நோக்கு? கரெக்ட்பா. வீடு வாசல் சுற்றுப்புற சூழல் ஆத்து சாப்பாடு பெத்தவா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு கனவை நனவேற்றதுக்காக தூக்கத்தை தொலைச்சு இங்க வந்து இருக்கோமே, எங்கள மாதிரி மனுஷாளுக்கலாம் இவாள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா பெயின் கில்லர்ஸ். ஒரு நாளும் உங்களெல்லாம் நாங்க எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் தெரியுமா? உங்களை மாத்திரம் தான் மிஸ் பண்ணுவோம். நீங்க சொல்லி கொடுத்த கலாச்சாரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் மிஸ் பண்ணல. ஏன் இங்கேயும் நாங்க ஸ்ரத்தையா தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், பக்ரீத்னு எல்லா பண்டிகையும் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். Why? Because we are Indians. Sorry, non-resident Indians. ஆனா நம்ம ஊர்லயும் இருக்காளே இந்தியன்ஸ், I beg your pardon, residential non-Indians. பண்டிகை எல்லாம் எதுக்காக கொண்டாடுறா? டிவியில புது படம் பார்க்கறதுக்காக. நாங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் வாழணும். ஆனா எதையும் சேஞ்ச் பண்ணிட்டு வாழலப்பா, வாழல. Uncle, pain is definitely inevitable, but suffering is optional. You know, MS படிப்பு, வேலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கெல்லாம் இங்க வந்து தங்கி இருக்கோம். எங்களுக்குள்ள நான் கவலை நிறைய இருக்குதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் வெளியில காமிச்சுக்கிறது கிடையாது. ஏமா ஏன் இவ்வளவு கவலையோடையும் வருத்தத்தோடையும் எதுக்காக இங்க வந்து கஷ்டப்படணும்? நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாமே. ஏப்பா ஏன் ஆத்திலே ஆச்சாரமா இருக்கலாமே, என்னத்துக்கு யாத்திரைன்னு ஒண்ணு போறோம்? ஏதோ ஒண்ணு தேடிதானே. இந்த மாதிரி தான்ப்பா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு யாத்திரைப்பா. ஆமா அங்கிள், ஒவ்வொரு நாளும் லைஃப் எண்ட் ஆகும்போது do you want to save the changes ன்னு கேட்கும். ஆனா நாங்க எல்லாரும் நோன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியனா தான் தூங்குறோம். அதுக்கோசரம் உங்களை ஒண்ணும் நாங்க எங்க கலாச்சாரத்துக்குள்ள வந்துட சொல்லலப்பா. ஆனா எங்களாலையும் 1960s வாழ முடியாதுப்பா. There has to be a via media somewhere. இந்த via மீடியாவை அடாப்ட் பண்ணிட்டு வாழலவாப்பா நாங்க எல்லாரும். You know something பா? Whenever there has been a modernization of culture, there has always been a fair compromise. Adjustments நிறைய இருந்திருக்கு. ஆனா சேஞ்சஸ் இருந்ததே இல்லப்பா. இப்பவும் சொல்றேன், நீங்க இந்தியால எந்த பையனை பார்த்து இவனுக்கு கழுத்தை நீட்டுடி அப்படின்னு சொல்றீங்களோ அவனுக்கு தான் நான் என் கழுத்தை நீட்டுவேன். என்ன மிந்தி அவனை பத்தி என்னன்னே தெரியாம நீட்டிருப்பேன். இப்போ அவனை பத்தி கொஞ்சம் தரம் தெரிஞ்சுட்டு நீட்டுவேன்பா. அவ்வளவுதான். என்ன பேசுற காயம் இல்ல?
ஆத்மார்த்தமா சொல்றேன். ரொம்ப நல்லா பேசுறேன் சார். நோட்டிபிகேஷன் சார், இப்ப சின்ன குழந்தையா இருக்கச்சே எங்க ஆட்சியில நாங்க ஒரு 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை கூட பேச தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, எனக்கே எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் எவ்வளவு சாதாரணமா புரிய வைக்கிறேன். பெருமையா இருக்குமா அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் எனக்காகவா பண்ணீங்க? உங்களுக்காக இல்ல அங்கிள், எங்க ஃப்ரெண்டு காயத்ரிக்காக பண்ணோம். பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஏதாவது தப்பா சொல்லிருக்கலாம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க. அங்கிள், நீங்க வயசுல பெரியவர், நீங்க போய் அங்கதான் சின்ன பசங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன வயசுல பெரியவன்? ஆமா, வயசுல பெரியவன் தானே, கரெக்ட். 58 வயசு இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா உங்களை மாதிரிலாம் எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போயிட்டாங்க. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அங்கிள். நீங்க இப்பவே Facebookல ஆஸ்ட்ரோ மாஸ்ட்ரோ அப்படின்னு பேஜ் ஓபன் பண்ணுங்க. எத்தனை ஃப்ரெண்டுக்கு சொல்றதுன்னு பாருங்க. ஐயோ வேண்டாம்ப்பா. இதான் சொல்றானே பேர் என்ன, WTF கல்ச்சர்னு, இதெல்லாம் உங்களோட இருக்கட்டும். எனக்கு இருக்கவே இருக்கு என்னோட ஜாதக புக்கு கட்டம். அதை வச்சுட்டு என் வாழ்க்கைய நான் நகர்த்திப்பேன். என் பொண்ணு காயத்ரி இங்க நல்லா இருக்கா, ஒழுங்கா இருக்கா. இந்தியாவில் இருக்கிறத விட இங்க இன்னும் ரொம்ப ஒழுங்காவே இருக்கா. அந்த அந்த பெருமை எனக்கு போதும். அந்த தைரியத்தோட உங்க எல்லாருக்கும் அவளை ஒப்படைச்சிட்டு நான் போயிடுறேன். சாரிமா. ஹாய் ஆகாஷ். சக்சஸ் வாங்கிட்டேன். நியூயார்க்ல ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்ல. விட்டனா வாஷிங்டனுக்கு போயிட்டு பல கணக்கில் வாங்கினேன். தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துல தூரி மாரி மண்டைய போட்டா. விடுவேனா? அவளோட ஆவிய வர வச்சு கையோர வாங்கிட்டு வந்துட்டேன். ஆகாஷ், இனிமே நீ தனியா ஜாலியா இருக்கலாம். எவ்வளவு சீரியஸா சொல்லிருக்கேன். சார், டிராமா முடிஞ்சு ஆடியன்ஸ்ல கிளம்பியாச்சு. கஷ்டம் போற சமயத்துல காமெடி பண்றீங்க. கிளம்புங்க சார் முதல்ல. டிராமா முடிஞ்சிடுச்சா? ஆமா. ஓவரா? அவரே சொல்லிட்டாரு, ஓவர் தான். ஓவரா? இது ஆனாலும் ஓவரியா? ஓகே, நான் கிளம்புறேன். கிளம்புவா. என்ன சீனியர்? நானே கேட்கிறேன். என்ன பாஸ்தி, டிராமாவோட எண்டு சுபம் தானே? சத்தியம், சாந்தம், ஐயா, செல்லம், மங்களம். ஒரே சொல்றாங்க. போ. Thank you, ladies and gentlemen. Just 2 more minutes of your time. I want to take this time off to please introduce the members of my cast and crew, and of course, the members of my cast and crew now from Omaha who performed with us today. Firstly, let me sincerely thank you all for being such a bubbly, and you've not stopped laughing. You've been laughing for 2 hours continuously. That needs a lot more energy than all the energy that we put to perform here. Thank you for being Thank you so much to Arun, Srikanth and the entire team for having us over in Omaha. I'm so happy to see the auditorium so full. And what was wonderful was that all the children also understood what we were trying to say and enjoyed it along with the elders. I think that's truly a great honor for this team today. Thank you so much.
I want to start with introducing the members of my team. I'll start with Subramaniam, a very senior artist in our team, who also handles the entire backstage supervision, and today he played two roles, the role of Avinayagam and the role of Vasu. Ayapat Girish, who played the role of Ekwa. Again, a very, very senior member of our group and a very popular television artist today. He dons the role of Vivekananda in Podigai TV, for those of you who see the serial. Again, debuting in America as Akash, an up-and-coming, very talented artist from our team, Gopal, for all of you. One of the pillars of Maham Enterprises and a very, very senior member of our team and the Chief Admin Officer of Maham, Mahesh, who played the role of Michael today. She works for HCL, but her passion to theatre has made her come for this 40-day tour along with us. Subhashini, who plays the role of Sandhya. I would like to sincerely place on record our very heartfelt thanks to Mr. Jayaram, who took care of all the houses down today, helped us with it. At this juncture, I want to introduce our technical director, Mr. Rupesh, who handles our lights, sound, choreography for the montage sequences, and another pillar for Maham Enterprises. Now let me introduce the Maham team in Omaha. That's how I'd like to call them. Rajiv, who played the role of Albert. Who very intelligently made sure his wife didn't come to watch him take another woman on a date. And I like Suresh to please give Rajiv a very small token of our love and appreciation. MS Vishwanathan, Boss Key, YG Mahendra, Sureshwar, Madhuvanti Arun, யாருக்கும் கிளாப்ஸ் வரலீங்க. ஒருத்தர் என்டர் ஆனாரு கடைசி Saravanan, who played the role of Navneet Krishnan so effortlessly today. Thank you so much, sir. On behalf of a very, very small group of இவங்க எல்லாரும் வந்து எப்படின்னா காலங்கத்தால் 6 மணிக்கு எழுந்து எங்க டைம் 4:30க்கு உட்காந்து ஸ்கைப் ரிஹர்சல்ஸ்ல பார்த்து இன்னைக்கு தான் மேடையில ஒரு முறை மூஞ்சி பார்த்துட்டு ஓ நீங்க தான் நவநீத கிருஷ்ணா, நீங்க தான் மாயாவா, நீங்க தான் காயத்ரியான்னு. But it didn't feel that way at all for us throughout the play. And of course, your very own original Hasta Nakshatram Kandigasi Gayatri, who played the role of Maya. இந்த ஒரு பர்டிகுலர் தருணத்தில் மட்டும் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். அதாவது திறமைகள் வந்து எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியாத நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த ஒரு சிவசம்பா டூரை நாங்கள் ஆரம்பிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஏப்ரலில் ஒரு வாட்டி வந்தோம். ஏப்ரலில் ஒரு வாட்டி வந்தபோது தான் எப்படி ட்ராமாவில் வந்த மாதிரி ஒரு ஸ்கைப் மீட்டிங் தான் முதல்ல நடந்தது அருண் அவங்களோட. ஸோ அப்போ வந்து நடத்தும் போது அங்கே அந்த மீட்டிங் எடுக்கும்போதே நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, நாங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட கொலாபரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு பிளானிங்கே எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த பிளான் எடுத்துமே தவிர அது எவ்வளோ தூரம் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யாருமே நினச்சி பார்க்காம ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். ஊருக்கு கிளம்பி போனப்புறம் தான் வந்து ஒவ்வொரு இடமா எங்களுக்கு ஆர்டிஸ்ட் தேட வேண்டிய தேடல் தருணம் வந்தது. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு 3 கேரக்டருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 3 ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னா அது வந்து அமெரிக்காவில் வந்து எங்களெல்லாம் விட பிரில்லியண்டான டேலண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஏன்னா நாங்களாம்
இந்த நாடகத்தை வந்து ரிஹர்சல் பண்ணி ஒரு அரங்கேற்றம் பண்றதுக்கு 45 நாள் ரிஹர்சல் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆனா அவங்க எடுத்துக்கிட்டு வந்து 5 நாள் அவ்வளவுதான். ஸோ அது வந்து அவங்களுடைய திறமையை வந்து ஒரு சான்று. இது மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல திறமையான நடிகர்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற உள்ளுக்குள்ளோட யாரோ ஒழுங்கிட்டு இருக்கலாம். வந்து கொலாபரேட் பண்ணுங்க. ஏன்னா நாடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவி நடிகனா சொல்றேன், ஒரு சின்ன திரையில நடிச்ச நடிகனா சொல்றேன். சினிமா நாடகம் எல்லாமே வந்து நிழல், ஆனா நிஜம் அப்படிங்கிறது மேடை தான். ஏன்னா இங்க இருந்து ஒரு வார்த்தை ஆமா அப்படின்னு சொல்றது கூட ஒரு தனி தைரியம் வேணுங்க. அந்த தைரியம் வந்து எல்லாருக்குமே. அந்த நாடகத்தை வளர்க்கறதுக்கு நிறைய பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. இது வரைக்கும் ஒமால வந்து ஒரு மேடை நாடகம் நடந்ததில்லை. இதுதான் முதல் தடவையா ஒரு தமிழ் மேடை நாடகம் நடக்குது. அந்த முதல் தடவைங்கிறது மகாம் என்டர்பிரைஸ்க்கும் எங்களுக்கும் கிடைச்சதுங்கிறது எங்களுக்கு பெருமை. இதை வந்து பார்த்து ஒரு சாட்சியா இருந்த உங்களுக்கு பெருமை. இந்த மாதிரி இன்னும் வருங்காலத்தில் நிறைய நாடகத்தை நடத்துங்க. தமிழ் நாடகத்தை நடத்துங்க. உங்களுக்குள்ள ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க, நாடகங்களை நடத்துங்க. அதுக்கு தான் அந்த மைக்க நடுவில் குறுக்கா வந்துட்டு பிடிங்கிட்டேன். இது வந்து அது இந்த மாதிரி குறுக்க பிடுங்கி இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் சொல்றது எங்கே இருந்து வருதுன்னா வேற யார்கிட்ட இருந்தும் இல்லை. எங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவர் இந்த நாடகத்துக்காகவே he lives and breathes theatre and Tamil theatre. So எங்க அப்பாவோட ஒரு வாரிசு, ஒரு நான் பயாலஜிக்கல் டிஎன்ஏ தான் நான் சொல்லுவேன். இந்த மகம் என்டர்பிரைசஸ் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. தியேட்டர் ஆஃப் மகம் டாம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. So we are now dad and I are healthy competitors. அப்படி இருக்கிற தருணத்துல எனக்கு மேடை நாடகம்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா தாத்தா தான். அவங்க கூட போய் நடிச்சுட்டு இந்த அமெரிக்காக்கே எத்தனையோ தடவை அப்பா கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் தனியா இது மாதிரி ஒரு குரூப்பை கூட்டிக்கிட்டு ஒரு நாடகத்தை இந்தியாவிலையும் அரங்கேற்றி கிட்டத்தட்ட ஒரு 43 ஷோஸ் நாங்க சென்னை and all over தமிழ்நாடு போட்டிருக்கோம். And this is today happens to be our 45th show. And இந்த மாதிரி நான் பண்ணும்போது I was really worried. நான் எங்க அப்பாவை மிஸ் பண்ணுவேனா, எப்படி என்னால இதை எடுத்து செய்ய முடியுங்கிற பயம் நிறையவே இருந்தது. I had a lot of sleepless nights. பட் எங்க அப்பாவை என்கிட்டேருந்து ஒரு நிமிஷம் கூட வெளில எடுக்காம எங்க அப்பாவோட மொத்த டேலண்ட், மொத்த பேஷன் எல்லாமே எனக்கு எங்க அப்பா மூஞ்சி வந்திருக்கலாம். பட் எங்க அப்பாவோட மொத்த டேலண்ட், பேஷன், டிஎன்ஏ இருக்குன்னா, and he also fights with me like my father and cares for me like my father, my best friend, worst enemy. But more than that, the creative director of Maham Enterprises and the debutant director of Sivasambo, and also my stage father, Sureshwar, for all of you. நான் எப்படின்னா அவரு கோலா குடிச்சா அந்த ஏப்பம் விடுவேன். ஏற்கனவே ஒரு ஏப்பம் விட்டாரு, பத்திங்களா மறுபடியும் எடுப்பேன். இல்ல இது எடுக்க காரணம் வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா மொத்த குழுவையும் வந்து இங்க தாங்கி தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேடையிலையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் சரியான முறையில் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட கடமைங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு மேடை நாடகத்தை போடணும்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு மேடை நாடகத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்தது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு இங்கேயே இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா பண்ணணும்னு கேட்டு ஊர்ல இருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து, ஸ்டாண்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, இந்த மாதிரி ஃபிளெக்ஸ் எல்லாம் கிலோ கணக்கில் எடுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இங்கே பண்ணது மட்டும் இல்லாம சென்னையில தமிழ்நாட்டில் நிறைய டூர் பண்ணிட்டோம். இங்க எல்லாத்துலயுமே போகும்போது பெரிய பெரிய லாரியில வந்து செட் எடுத்துட்டு போய் அப்படியே இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படியே தத்ரூபமா கொண்டாந்து வச்சு இந்த மாதிரி சப்ஜெக்டை பண்ணணும்னு சொன்ன உடனே எந்த விதமான கொஸ்டினும் சொல்லாம எவ்வளவு ஊக்கம் கொடுக்க முடியுமோ, அதாவது சினிமா படம் எடுக்கும் முதல் இயக்குனர் கூட ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து இவ்வளவு முழு சுதந்திரம் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆனா மேடை நாடகத்துக்கு அவங்க தந்தையும் அவங்க தாத்தாவும்
பேணி காத்து வந்துட்டு இருக்கிற அந்த மேடை நாடகத்தின் மேல் அவங்க வச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு பாசத்தின் காரணமாகவும் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணணும்னு சொன்னோன்னே என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், இந்த நாடகம் அமெரிக்கா போகலாம், வேற எந்த நாடகம் அமெரிக்கா போகாது அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஹேண்டடா இருந்து இந்த டீமை அமெரிக்கா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிவசம்பவ உங்க எல்லாருக்கும் இந்த டூர்ல 45 நாள் டூர்ல படைக்க போற மகம் என்டர்பிரைசஸோட தயாரிப்பாளர், இந்த நாடகத்தின் கதாநாயகி மதுவந்தி அருண் for you. Thank you so much. Thank you so much. I mean, standing ovation is like a Bharat Ratna for the two of us today. Thank you very, very much. Means a lot to us. I'd now like to invite Arun and Shrikant on stage. We just have a very, very small token of our love and appreciation that we want to give you both, because I know with what passion and commitment and zest to bring this play you have worked. Nijamaving, the number of SMSs that Arun and I have shared in the past 1 month, வந்து ஒரு 3000 கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. நீங்க எப்ப கூப்பிட்டாலும், இப்படி கூப்பிட்டாலும், எவ்வளவு ஜெட்லாக் இருந்தாலும் நாங்க ஒமாஹாக்கு கண்டிப்பா இன்னும் பல நாடகங்களை எடுத்துக்கிட்டு, பல ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு, எப்போதுமே Omaha will always be a city that we stop over and perform for in the United States of America. Thank you. We are relaxed now because இனிமே தான் போய் படுத்து தூங்கணும். Actually, yesterday was at Pittsburgh. Today is at Omaha, and then the next weekend is again hectic. Kalayla, New Jersey, evening Connecticut, Sunday at Tampa, then at Salt Lake City the weekend after that at Dallas, Oklahoma, weekend after that at New York, Albany, and then the final weekend at Chicago. So if you have friends and relatives wherever, if you guys want to follow us, hunt us down, most welcome to come. Please feel free to pass the word around and spread that this group is traveling in America on Sivasambo. Once again, heartfelt, sincere thanks to this wonderful team, Gayatri, Rajiv, Sarunan, Arun, Shrikant, and all of you. Yeppo, that is a promise, we will always be. I will say it like Arnold Schwarzenegger, I'll be back. Just want to thanks to all the enthusiastic audience for supporting this event. Thanks. I would also like to give a special thanks to Madhuvanti and team for making this event a successful one, being the first time in Omaha with a drama event. All the credit goes to the team. I would also like to thank the food sponsors, which includes a couple of people. I'm going to read out the names. Without the support, I don't think we will be here. So I'll start off with Lepakshi Garu, Preeti, Gayatri, Gokul Sundaresan, Durga, Gayatri Ram, Paradise Biryani Point, Maharaja Restaurant. Thanks to my AT Academy, one of my friends who supported us for this event on a large scale. And also, I would like to thank, sincere thanks to ePro Technologies for being here. I also like to thank Unified Series for the support. And then wonderful thanks for all the volunteers here. I would like to read some names here. Starting with Kannan, Gaurav Verma, Rohit, Jairamji, thank you so much for being a wonderful support team tonight. Very thankful effortlessly. Mayank, who's here first time to US, he's just 2 days old, but he supported us for the lighting today. I'd like to thank Kulligaru for being a wonderful support today again. And I'd like to thank a wonderful thanks again to support from Narasji and all the Tamil crowd here. I would like to do a lot of events for, I would like to